டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் இஷ்யூ குறித்த கேஸ் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் 2 o'clock போல் ஹியரிங் வந்திருந்து. ஸோ அதில் முக்கியமாக நடந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இந்த கலந்தாய்வு குறித்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சீக்கிரமாக குயிக்காக பார்த்துடலாம். நம்ம எல்லாருமே என்ன கவுன்சிலிங்காக என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மா டி, பிஎன்ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நீதிபதிகள் சரமாரியாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக இது லீக் ஆனது ஆல்மோஸ்ட் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இது டெலகிராம் சேனலில் லீக் ஆச்சு, எப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தாறுமாற கேள்வி கேட்டுட்டு ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீட்டோட புனிதத்தன்மை பாதிக்கக்கூடாது, உண்மையிலே இதில் தவறுகள் நிறைய இருக்குது அப்படின்னா நீட் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நீட் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா யோசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரீநீட் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கவுன்சிலிங் குறித்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியரிங்கை மறுபடியும் வியாழக்கிழமை 11ஆம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் குறித்து அவங்க சாலிடாக எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிளியராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவது குறித்து மத்திய அரசு கொள்கை முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலிட் பாயிண்ட்டே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து 11ஆம் ஹியரிங் வரும்போது இன்னும் இதில் இருக்கக்கூடிய அப்டேட் இன்னும் கிளியராக நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் குறித்த ஏதாவது அப்டேட்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நீட்டோட கேஸில் நமக்கு கிடைச்ச அப்டேட். எனிவே எப்படி பார்த்தாலுமே இந்த கவுன்சிலிங் என்ன செஞ்சிடும் அப்படின்னா லேட் ஆகிடும். எல்லாமே நமக்கு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. 2024 பேட்ச் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணால் தான் எதையுமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா நம்ம 6ஆம் முடிவு வந்துடும் நினச்சோம், அடுத்து 8ஆம் போச்சு, 8ஆம் இன்னைக்கு முடிவு வந்துடும் நினச்சோம், அடுத்து 11ஆம் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம 11ஆம் வரை வெயிட் பண்ணி எப்படி அப்டேட் வருதோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். ஸோ பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபார்மா டி, பிஎன்ஒய்எஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பொறுமையாக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதிலே நல்லா தெரியுது. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி இருந்தாலுமே கவுன்சிலிங் நமக்கு ஆகஸ்ட்டில் தான் நடக்கும், செப்டம்பரில் தான் நமக்கு காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது அது போல தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் நடத்தாமல் பேராமெடிக்கல் நடத்த மாட்டாங்க. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கோட டேட் சாலிடாக எந்த ஒரு முடிவும் தெரியல. எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாமே டிலே ஆகும். கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஆகஸ்ட்டில் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம காலேஜ் போகிறதுக்கு செப்டம்பர் ஆகிடும் அப்படிங்கிறது மட்டும் இதில் கிளியராக தெரியுது. தேங்க்யூ.